வணக்கம் மாணவர்களே, வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் ஆக்சி-அசெட்டிலைன் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட மைல்டு ஸ்டீல் M.S.Sheet ஃபில்லர் ராட் மூலம் பீடுகளை டெபாசிட் செய்வது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் ஆகியவற்றின்படி M.S.Sheet தயாரிக்கவும், வெல்டிங் டார்ச்சுக்கான சரியான நாசிலை தேர்ந்தெடுக்கவும், ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் ஆக்சி-அசிட்டிலின் கேஸ் பிரஷர் அமைக்கவும், ஃபில்லர் ராடை பயன்படுத்தி யூனிஃபார்ம் வெல்ட் பீட் டெபாசிட் செய்யவும் முடியும். இப்போது OAW செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். ஸ்டீல் வயர் பிரஷ், சேஃப்டி க்ளோத்திங், கிளவ்ஸ், PPE கிட், நாசில் எண் 3, CCMS ஃபில்லர் ராட் 3 mm, OAW செட்டப், சிலிண்டர் கீ, ஸ்பார்க் லைட்டர், கேஸ் வெல்டிங் காகல்ஸ். இப்போது 2 mm தடிமன் கொண்ட M.S.Sheet ஃபிளாட் பொசிஷனில் ஃபில்லர் ராட் மூலம் பீட் டெபாசிட் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்ப்போம். ஷீட்டுகளை கையாளும் போது கிளவ்ஸ் பயன்படுத்தவும். M.S.Sheet டஸ்ட், ஆயில் மற்றும் கிரீஸ் ஆகியவற்றிலிருந்து கிளாத் கொண்டு சுத்தம் செய்யவும். 2 mm M.S.Sheet டேபிள் மீது வைத்து 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் என மார்க் செய்யவும். ஷியரிங் மிஷினை பயன்படுத்தி குறிப்பிட்ட நீளத்திற்கு ஜாப் பீஸை வெட்டுங்கள். ஆன்விலில் ஷீட்டை ஹேமர் கொண்டு அடித்ததால் ஏற்பட்ட சுருக்கங்களை அகற்றவும். 50க்கு 2 mm ஷீட் அளவை பெற ஜாபின் அன்ஈவன் எட்ஜஸ், பர் எட்ஜஸ், அன்ஈவன்னஸ் ஆகியவற்றை அகற்றவும். ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி ஸ்கொயர்னஸை செக் செய்யவும். ஒயர் பிரஷ் மற்றும் எமரி ஷீட் பயன்படுத்தி ரஸ்ட் இருந்தால் அகற்றவும். ஒயர் பிரஷில் அதிக அழுத்தத்துடன் தேய்க்க வேண்டாம். சுத்தம் செய்யும் போது எமரி ஷீட்டை ஒரு உட்டில் சுற்றி பயன்படுத்தவும். டைலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் M.S.Sheet டிப் செய்து பெயிண்ட், ஆயில் அல்லது கிரீஸ் ஆகியவற்றை அகற்றவும். M.S.Sheet மீது மார்க்கிங் மீடியாவை அப்ளை செய்யவும். ஒரு எட்ஜிலிருந்து ஷீட்டின் லாங்கர் எட்ஜுக்கு 10 mm பேரலல் லைன்களை வரையவும். பின்னர் லைனை ஒரு கைடாக பயன்படுத்த பஞ்ச் செய்யவும். வரைபடத்தின்படி ஷீட்டின் மீது பேரலல் லைன்களை பஞ்ச் செய்யவும். ஹீட் கண்டக்ஷனை குறைக்கவும், ஜாபை ஃபிளாட் பொசிஷனில் வைக்கவும், ஒயர் டேபிளில் ஃபயர் பிரிக் மீது ஜாபை வைக்கவும். பாதுகாப்பு ஆடைகள் மற்றும் கேஸ் வெல்டிங் காகல்ஸ் அணியுங்கள். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஒரு ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட M.S.Sheet மீது ஃபில்லர் ராடுடன் பீட் டெபாசிட் செயல்முறையை பார்ப்போம். எண் 5 அல்லது எண் 3 சைஸ் நாசிலை தேர்ந்தெடுத்து ஃபிக்ஸ் செய்யவும். அசிட்டிலினை 1 kg/cm² மற்றும் ஆக்சிஜன் பிரஷரை 0.15 kg/cm² ஆக செட் செய்யவும். 0.16 mm காப்பர் கோட்டட் மைல்ட் ஸ்டீல் CCMS ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சி-அசிட்டிலின் கேஸ்களை பற்ற வைத்து நியூட்ரல் ஃப்ளேம் அமைக்கவும். ப்ளோ பைப்பை வலது கையில் 60 டிகிரி முதல் 70 டிகிரி ஆங்கிளில் ஜாபின் பஞ்ச் லைனுடன் பிடித்து லைனின் வலப்புறத்தில் ஒரு சிறிய மோல்டன் பூல் உருவாக்கவும். ஜாப் சர்ஃபேஸில் இருந்து 2 முதல் 3 mm வரை ஃப்ளேம் கோன் டிஸ்டன்ஸ் வைத்திருங்கள்.
30 முதல் 40 டிகிரி ஆங்கிளில் மோல்டன் மெட்டல் அருகில் லைன் ஆஃப் வெல்டுடன் ஃபில்லர் ராடை இடது கையில் பிடிக்கவும். ஒரு பஞ்ச் லைனின் வலது முனையில் பேஸ் மெட்டலை உருக்கி மோல்டன் மெட்டல் பூல் அல்லது படுல் உருவாக்கவும். மோல்டன் மெட்டலின் மையத்தில் ஃபில்லர் ராடை டிப் செய்வதன் மூலம் ஃபியூஷன் செய்து ஜாபின் மேற்பரப்பில் ஃபில்லர் ராடை சேர்த்து ஒரு வெல்ட் பீடை உருவாக்கவும். பஞ்ச் லைனுடன் ஃபில்லர் ராட் மற்றும் ப்ளோ பைப்பை ஒரு மென்மையான வட்ட இயக்கத்தில் இடதுபுறம் சீரான வேகத்தில் நகர்த்தவும். ஃபில்லர் ராடை ஒரு நிலையான வேகத்தில் மேலும் கீழும் நகர்த்தவும். மோல்டன் பூலில் போதுமான ராடை சேர்த்து உயரம் மற்றும் அகலத்தில் பீடுகளை சமமாக உருவாக்கவும். பீட் சைஸ் மற்றும் ரெக்வயர்ட் பெனிட்ரேஷன் அல்லது டெப்த் ஆஃப் ஃபியூஷன் கட்டுப்படுத்த ஃபில்லர் ராடை கொண்டு ப்ளோ பைப்பின் டிராவல் ரேட்டை சரி செய்யவும். ஆக்சிடேஷனை தவிர்க்க ஃபில்லர் ராடின் முனையை வெளிப்புற ஃப்ளேமுக்குள் வைக்கவும். கிரேட்டரை சரியாக நிரப்புவதன் மூலம் பஞ்ச் லைனில் லெஃப்ட் ஹேண்ட் எண்டில் நிறுத்தவும். சுடரை அணைத்து நாசிலை குளிர்விக்கவும். வெல்ட் பூல் சாலிட் ஆவதற்கு முன் வெல்ட் ஜோனிலிருந்து ஃபில்லர் ராடின் முனையை அகற்றவும். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் பீடுகளை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும். இந்த தலைப்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபார்வை செய்வோம். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் ஆகியவற்றின்படி MS ஷீட்டை தயாரிக்கவும். வெல்டிங் டார்ச் ப்ளோ பைப்பிற்கான சரியான நோசிலை தேர்ந்தெடுக்கவும். ஃபில்லர் ரோடை தேர்ந்தெடுத்து ஆக்சி-அசெட்டிலைன் கேஸ் பிரஷரை அமைக்கவும். ஃபில்லர் ரோடை பயன்படுத்தி யூனிஃபார்ம் வெல்ட் பீடுகளை டெபாசிட் செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.